208, 9, 10 வந்துட்டே இருக்கு. ஸோ உண்மையிலே வந்து நீங்க யாரெல்லாம் இதுக்குள்ள ஐடி பிளேஸ் பண்ணிருக்கீங்களோ நீங்க பாருங்க, உங்க டவுன்லைனுக்கோ உங்களுடைய யாருக்கெல்லாம் நீங்க வந்து ஐடி கொடுத்துருக்கீங்களோ இமிடியேட்டா கால் பண்ணி அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுங்க. ஜூம்ல வந்து வர வைக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் இமிடியேட்டா பாருங்க. ஸோ இப்போ நீங்க வந்து லைவ் டெமோ இந்த சாஃப்ட்வேர்ல என்னென்னலாம் அப்டேட் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் நம்மளுடைய ஃபியூச்சர் வந்து எப்படி வந்து நம்ம வந்து கொண்டு போக போறோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இதுல வந்து என்னென்னலாம் உங்களுக்கு டவுட் இருக்கோ எல்லாமே இதுல கிளியர் ஆயிடும். ஸோ ப்ளீஸ் உங்களுடைய பீப்புளுக்கு இமிடியேட்டா நீங்க வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி நீங்க வர வச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து யாரும் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணாதீங்க, இந்த இதுல வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு உண்டான டைம் வந்து நெக்ஸ்ட் எப்போ வந்து நாங்க சொல்றோமோ அப்போ நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணா போதும். டிஸ்டர்பன்ஸ் எதுவும் பண்ணிக்காதீங்க. தேங்க்யூ. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ பாபு சார், ராமலிங்க சார் அண்ட் கிரியேட்டிவ் டீம் எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேர்லி ஒரு 250 பேர், ஏன்னா 237, 38, 40 சொன்னா பேசி முடிக்கக்குள்ள 250 இருக்கும். அதனால ஒரு 250க்கு மேல உள்ள நண்பர்கள் அதுல இணைஞ்சிருக்கிறீங்க. எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்போடையும் வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு எப்படி போறதுங்கிற ஒரு தேடலோட இருக்குங்கிறது இதுல இருந்து தெரியுது. அதுக்கான முழுமையான ஒரு விடை வந்து இப்ப எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. எல்லாமே இதை சின்ன சின்ன ரெகுலேஷன்ங்கிறதா வந்துட்டு எல்லாமே கையில் கிடைச்சதுனால இதை எப்படி பண்ணணும், ஏன்னா இதை நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே வந்து இதெல்லாம் செய்யணும்னு இருந்ததா வந்து இது எல்லாமே அஜெண்டால இருந்தது, ரோட் மேப்ல இருந்தது. நம்மளுடைய ஆர்வத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும், இவ்வளவு பெரிய விஷயம் கிடைச்சிருக்கேங்கிறதுனால அந்த ஃப்ரீ லான்ச்சுக்கு முன்னாலே நிறைய ஜூம் கண்டக்ட் பண்ணதுனால இங்க நம்முடைய பேக்கப்ல இருக்கக்கூடிய இந்த கிரியேட்டிவ் டீம் அவங்க ரெடியா இருக்காங்களா இல்லையாங்கிறதுக்கு முன்னாலேயே இப்ப நம்ம ஐடி பிசிக்கலா போட்ட ஐடி எல்லாமே அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா டம்மி ஐடியா போட்டு எங்க எரர் வருது பார்த்து அதெல்லாம் சரி பண்ணிருப்பாங்க. நம்ம உடனடியா வேணும்னு கேட்டதுனால இமிடியேட்டா சரி பார்க்கலாங்கிறதுல லைவ்ல கொண்டு வந்ததுதான் இந்த கடந்த ஒரு 3 நாளா நடந்த சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம். இப்ப அது எல்லாத்துமே ரெக்டிஃபை பண்ணி முழுமையான ஒரு வடிவத்துக்கு வந்துச்சு. இப்ப இந்த வடிவத்துக்கு வந்தது அப்புறம் இது எப்படி மறுபடியும் வடிவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சிஸ்டம் வடிவத்துக்கு வந்துச்சு. நம்மகிட்ட இருக்கக்கூடியவங்களோட அறியாமைன்னு சொல்லுவோம், அது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் இல்ல. ஏன்னா நிறைய பேர் ஏடிஎம் மிஷின்ல வந்து டெபாசிட் பண்ண முடியாம தெரியாம நான் கூட இருந்திருக்கிறேன். பணத்தை எப்படி டெபாசிட் பண்ணணும்னு தெரியாம பண்றவங்ககிட்ட கொடுத்து கொஞ்சம் பண்ணி கொடுங்கலாம் கேட்டிருக்கிறேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இனிமே அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் எரர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்படி லாகின் பண்ணணும், என்ன மாதிரி நீங்க ரீபர்த் ஆகும்போது அது எப்படி பண்ணணும், இது மொத்தமா இந்த சிஸ்டம் எப்படி இயங்குறது வந்து ஒரு டெமோ மாதிரியே பண்ணிக்காங்கிற இது ரெண்டாவது இது ரெக்கார்டடாகவும் பண்றதுனால இதை நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பிரயோஜனமா இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்குங்கிறதுனால இதைத்தான் நம்ம முதல்ல செய்யறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ரோட் மேப்ல அது இருந்துச்சு, இப்படி எல்லாம் பண்ணிட்டு தான் பண்ணோம்னு. இப்போ கொஞ்சம் ரிவேஸ்ல வந்து திருப்பி பண்ணிட்டோம். இது ப்ராக்டிக்கலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு. அதனால இந்த தேடலோட இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த அஜெண்டால இந்த ப்ரோக்ராம் முடியும் போது அதுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு சொல்யூஷனாகவும் நம்ம அடுத்த ஸ்டெப் போறதுக்கான ரொம்ப எளிமையா பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய கிரியேட்டிவ் டீம்ல இருந்து டெக்னிக்கல் டீம் எல்லாருமே இருக்கிறாங்க. லைவா உங்களோட சேர்ந்து நானும் பார்க்கறது வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எக்ஸலண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கவனமா நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ரெண்டாவது நான் வந்து மிஸ்டர் சங்கர் சார் நான் வந்து வெல்கம் பண்றேன். வெல்கம் மிஸ்டர் சங்கர் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். எல்லோருக்கும் இனிய மதிய வணக்கம். லஞ்ச் டைமுக்கு முன்னாடி இதுக்கு இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எல்லாருமே ஹாப்பியாக நம்ம லஞ்சை சாப்பிட போகிறோம். ஸோ முதல் சேஞ்ச் அப்படின்னா இது மட்டும்தான் சேஞ்ச், மற்றெல்லாம் ஆஸ் இட் இஸ் சிஸ்டம் என்னவோ அதுதான். நம்மளுடைய ஸ்பீடு கேஷ் அப்படின்னு சொல்கிறத பிபிஏ ஸ்பீடு கேஷ்னு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நியூமராலஜி பிரகாரம் நம்மளுடைய கஸ்டமர், நம்மளுடைய குடும்பத்தில் ஒருத்தவர், நம்மை போல ஒரு 1000 ரூபாய் பணம் போட்டவர், நீங்க எல்லாருமே ரொம்ப சிரமப்படுறீங்க சார். அது காரணம் வந்து நல்லா இருக்கும் சார் அப்படின்னு நம்ம எல்லாரு மேலேயும் அக்கறை எடுத்து நம்ம ஸ்பீட் கேஷ்ல இருக்கிற ஒரு பெரியவர், வயதானவர் நமக்கு பிபிஏன்னு மாற்றீங்கன்னா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னாரு. அந்த பிபிஏக்கு என்ன மீனிங் பார்த்தா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அப்படியே எல்லாருக்கும் அப்படியே கிடைக்குது. பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல், நம்ம கான்செப்டே அப்ரூவல் தான். இது கடவுள் கொடுத்த வார்த்தை பிபிஏ அப்படின்றது உடனே எங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரைக் ஆச்சு. அதனால பிபிஏ அப்படின்னா பீப்புள் டு பீப்புள் அட்வான்ஸ் ஸ்பீடு கேஷ் வைக்கலான்னு தான் ராமலிங்க சார் அழகா அது என்னங்க அட்வான்ஸ் அப்ரூவல்னு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்பார்க்கு தான். அதுதான் இப்போ வந்து பிபிஏ ஸ்பீடு கேஷா மாறி இருக்கு. ஸோ அது மாற்றத்துல இருந்து நிறைய விஷயங்கள் ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்குது, அது கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த பெரியவருக்கு
அந்த நண்பருக்கு நம்மில் ஒருவருக்கு மிகப்பெரிய நன்றிகள் வணக்கங்கள் சார். இப்ப 2வது, இப்ப நம்ம லாகின் பேஜுக்கு போறோம். நம்ம லாகின் பேஜுக்கு போயிட்டு லாகின் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கிறது அப்படின்றத பார்க்க ரொம்ப எளிமையா ஈஸியா சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்ப ஒரு டெஸ்ட் ஐடியா ஓபன் பண்ணி பார்ப்போம் சார். போங்க சார். ஓகே, வீடியோ மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணீங்க ப்ளீஸ். யாரெல்லாம் வீடியோவில் இருக்கீங்களோ கொஞ்சம் ஆஃப் பண்ணீங்க, இங்கே டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. வீடியோல இருந்து வெளியே வாங்க கொஞ்சம். டியர் லீடர்ஸ், ஒரு சின்ன தகவல். உங்க நண்பர்கள் யாராவது பாருங்க மைக்கை அன்மியூட் பண்ணாம அதுக்கு 10 பேருக்கு மேல இருக்காங்க. உங்க நண்பர்களா இருந்தா அவங்கள கூப்பிட்டு போன் பண்ணி அந்த மைக்கை அன்மியூட் பண்ண சொல்லுங்க. ராஜா சார், ஸ்கிரீன் தெரியுதுங்களா? கிளியரா இருக்கா? தெளிவா இருக்கு சார், தெரியுது. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இப்ப பாருங்க, லாகின் பண்ண ஒரு டெஸ்ட் ஐடி இமிடியேட்டா டேஷ்போர்டுக்கு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க நோட் பண்ணீங்க, நம்ம ஐடி ஆக்டிவேட் இருந்தா இமிடியேட்டா டேஷ்போர்டுக்கு போவோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அந்த ஐடியில நம்ம ஸ்பான்சரா இருந்து 2 ஐடியை போட போறோம். இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் போவோம். ரெஜிஸ்ட்ரேஷன் சைட்ல மெனு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அங்க அவைலபிள் பின்ஸ் 10 இருக்கு. நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க, இந்த 10 பின் இருக்கு. ஸோ ஸ்பான்சர் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணீங்க. நேம் பாருங்க, லாகின் டெஸ்ட்னு வருது. ஸோ நேம் கரெக்ட். இப்போ நம்ம யாருக்கு போட போறோம் அப்படின்றத இப்ப டெஸ்ட் பார்த்துக்குவோம். மொபைல் டெஸ்ட் மொபைல் போடுறோம். அதே மொபைல் நம்பர் தான் ஜிபே, அதே மொபைல் நம்பர் தான் ஃபோன்பே, அதே மொபைல் நம்பர் தான் பேடிஎம், அதே மொபைல் நம்பர் தான் வாட்ஸ்அப். பாஸ்வேர்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த பாஸ்வேர்ட் நான் வந்து செலக்ட் பண்றது 421 அப்படின்னு நான் செலக்ட் பண்றேன். இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்றோம். ரிஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல்லி வந்தவொடனே இங்க நம்மளுடைய ஸ்பிரிட் கேஷ்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ் வெல்கம் இருக்கும். யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வரும். 1 மினிட். மெம்பர் ஐடி நோட் பண்ணிக்கணும், SC765551 நோட் பண்ணிக்கணும். பாஸ்வேர்ட் 4211 நோட் பண்ணிக்கணும். அவருடைய நேம் பி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இதுல ஸ்பெல் மிஸ்டேக் ஏதாவது இருக்கான்னு நேம்ல பாத்துக்கணும். பாஸ்வேர்ட்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு பாத்துக்கலாம். நம்மளே செல்ஃபா நீங்க போட்ட பாஸ்வேர்ட் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கலாம். மொபைல் நம்பர், நம்ம மொபைல் நம்பர்ல கரெக்டா டைப் அடிச்சிருக்கோமா அப்படின்றத பாத்துக்கலாம். டேட் ஆஃப் ஜாயினிங் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கலாம். எல்லாம் முடிச்சிட்டு காப்பி லிங்க் கொடுத்து, சப்போஸ் உங்க ஐடியா இருந்தா நோட்ல என்டர் பண்ணிக்கலாம், காப்பி லிங்க் தேவையில்லை. உங்க டீம்ல இருக்கிறவங்களுக்காக நீங்க ஏதாவது ஐடி போட்டீங்கன்னா இந்த காப்பி லிங்கை கிளிக் பண்ணி நேரா நீங்க அவங்களோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சிடுங்க. இப்ப நம்ம கோ ஹோம் போலாம். இப்ப மறுபடியும் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றேன், இன்னொரு ஐடி. ஸோ அதே ஸ்பான்சர் சி, அதே நம்பரை பேஸ்ட் பண்றேன், அதே ஃபோன் நம்பரை ஜிபே பண்றேன், அதே ஃபோன் நம்பரை பண்றேன், அதே ஃபோனை பேடிஎம் பண்றேன், அதே வாட்ஸ்அப் பண்றேன். பாஸ்வேர்ட் 123 கொடுக்குறேன். வாட் ஹேப்பன்?
போட முடியாதுன்னு வருது. அப்ப ஒரு ஃபோன் நம்பருக்கு ஒண்ணுதான் யூ ஹேவ் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட்னு வருது. ஸோ அதனால நான் என்னுடைய ஃபோன் இந்த தப்பு நடக்காது. அதனால நான் பேக் வரேன். இப்ப வேற ஃபோன் நம்பர் போடுறேன். நேம் மாத்திக்கும் டின்னு போடுறோம். சின்னு கூட போடலாம், தப்பு இல்லை. எந்த நேம் வேணா போடலாம். இப்போ மொபைல் நம்பர் நான் ரேண்டமா அடிக்கிறேன். 369 நம்பர்ஸ். அதே என்னுடைய ஜிபே நம்பரா வைக்கிறேன். அதே என்னோட ஃபோன்பே நம்பரா இருக்கு. அதே என்னோட பேடிஎம் நம்பரா இருக்கு. அதே என்னோட வாட்ஸ்அப் நம்பரா இருக்கு. பாஸ்வேர்ட் 1 2 கொடுக்குறேன். சரிங்க, அக்ரி வந்துச்சு. இப்ப ரிஜிஸ்டர் கொடுக்குறேன். இப்ப பாருங்க, பாஸ்வேர்ட் 1 2 போட்டேன், நேம் சி கொடுத்தேன், கரெக்டா இருக்கு. ஐடி நம்பர் நோட் பண்ணிக்குவேன். ஃபோன் நம்பர் நான் கொடுத்த மொபைல் நம்பர் கரெக்டா இருக்கா, நம்ம டைப் படிச்சு கரெக்டா இருக்கா நம்மளே செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிக்கிட்டு சப்போஸ் தப்பா இருந்ததுன்னா நீங்க கொஞ்ச நாளைக்கு ஒரு 3 4 நாளைக்கு நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்ல போட்டோன்னா ஹெல்ப் கிடைக்கும். அதுக்கப்புறம் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு அட்மினுக்குன்னு ஒரு ஆளை போடுற மாதிரி டெவலப்பர் சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு சரியான நபரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்காக நம்ம 1400 பேருக்காக என்னையும் சேர்த்துதான் ஒரு நபரை வந்து நியாயமான நபரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போறாங்க டெவலப்பர்ஸ். அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இப்போ இதே மாதிரி இது சப்போஸ் நம்ம டவுன்லைனுக்காக நம்ம போட்டு கொடுக்குற மாதிரி தான் காப்பி லிங்க் பண்ணி நீங்க அவரோட வாட்ஸ்அப்புக்கு போட்டீங்கன்னா அவர் வாட்ஸ்அப்ல அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே அழகா நம்மளுடைய பாஸ்வேர்டு ஐடி நம்பர் எல்லாமே கிடைச்சிடும். மறுபடியும் கோ ஹோம் போவோம். ஸோ இன்னொரு ஐடியை நான் போடுறேன், பேஸ்மெண்ட் பண்ண நினைக்கிறேன். என்கிட்ட 5 ஐடி இருக்கு இப்போதைக்கு. ஸோ 3வது ஐடி நான் போட போறேன். 3வது ஐடி போட விடாது, டைரக்ட் ஐடி லிஸ்ட்டை காட்டுது. இப்போ டைரக்ட் ஐடி லிஸ்ட்டை போனோம்னா 2மே இன்ஆக்டிவா இருக்கு. அப்போ இந்த 2 அப்ரூவல் பண்றதுக்கு நான் பி கிட்டையும் பேசி ஆகணும், சி கிட்டையும் பேசி ஆகணும். அந்த லிங்கை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி, ஏன்னா ஸ்பான்சர் நான் தான், அந்த வேலையை நான் தான் செஞ்சாகணும். அது செய்யும் போது இம்மிடியட்டா இவங்களை ஆக்டிவ் பண்றதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம பார்க்கணும். பார்த்தால் மட்டும்தான் என்னால 3வது விஷயங்களை நான் போக முடியும். இங்க மேல கிரீனா இருக்கு பாருங்க, சக்சஸ்ஃபுல்லி அப்டேட்டட் பேமெண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு கிரீன்ல இருந்ததுன்னா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கரெக்டா நான் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இங்க ரெட் இருந்ததுன்னா கண்டிப்பா அங்க பேங்க் டீடைல்ஸும் நான் சொல்றது இந்த இடத்துல செலக்ட் பண்றேன் பாருங்க. இந்த இடத்துல கிரீன் இருக்கா, கிரீனா எவ்ரி திங் இஸ் ஓகே. பட் ரெட் அதனால இஃப் இட் இஸ் ரெட், அதனால சார் வாய்ஸ் கேட்கல சார். சங்கர் சார் வாய்ஸ் கேட்கல. ஸோ அந்த மாதிரி பண்ணிருக்கு. ஸோ இதுதான் லாகின். இப்ப புரிஞ்சுக்கிங்க, லாகின் பண்ணும்போது என்ன லாகின்ல இருந்து நமக்கு தெரிய வருது. முன்னாடி பாஸ்வேர்டு தெரியல சார், அது தெரியல, மறந்துட்டேன். சார் வாய்ஸ் பிரேக் ஆயிருச்சு, வீடியோ மட்டும் தான் ரன் ஆகுது. பாபு சார், சாருடைய வாய்ஸ் கேட்கல. சங்கர் சார் வாய்ஸ் கேட்கல. ராமலிங்கம் சார். ராஜா சார் இருங்க இருங்க, சரி பண்ணிட்டு இருக்காங்க. ரைட். நெட்வொர்க் இஷ்யூனால கொஞ்சம் இதுவாச்சு, பண்ணுங்க. ஓகே. ஸோ அந்த கிரீன்ல இருந்ததுன்னா உங்களோட பேங்க் டீடைல்ஸ் அப்டேட்ல இருக்குன்னு அர்த்தம். ரெட்ல இருந்ததுன்னா யூபிஐயா இல்ல பேங்க் டீடைலா அப்படின்ற டீடைலும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுல போயிட்டு நம்ம மறந்தாலும்
தவறினாலும் நம்ம உடனே ஃபில் பண்ணிக்கலாம். அதுல ஏதாவது தவறுகள் இருந்தாலும் நம்ம இன்னும் ஒரு 2-3 தினங்கள் இந்த ஃப்ளோ எல்லாம் கரெக்டா போகும். இனிமேல் டெஃபினட்டா போகும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஒரு கஸ்டமர் கேர் மாதிரி ஒருத்தரை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 ஐடின்றது நான் ஆக்டிவா இருக்கு, நான் போட்ட ரெஃபரல். அதனால இந்த 2யும் நான் ஆக்டிவேட் பண்ண வேண்டிய என்னோட தலையாய கடமை. அதை நான் செஞ்சுட்டு தான் என்னோட 3வது ஐடி, 4வது ஐடி, 5வது ஐடிக்கு என்னால போக முடியும். 2 நபர்களை கூட நம்ம அறிமுகப்படுத்துற நபர்களை கூட இந்த கான்செப்ட் சொல்லி புரிய வச்சு 1000 ரூபாய் முதல் டொனேட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா வந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இந்த பிளானை சொல்லும்போது கண்டிப்பா அவங்க நிச்சயமா களத்துல இறங்கி எல்லாரையும் போல வேகமா செய்யும் போது இந்த கான்செப்ட் வெகு விரைவில் 1 லட்சம் ஐடியா வந்து ரீச் ஆகும். அந்த நாளை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது இப்ப நம்ம ஐடி வேற ஐடி போட்டு இன்ஆக்டிவ் ஆக்டிவ் பார்க்க போறோம். நான் இப்ப இதுல இருந்து லாக் அவுட் பண்ணிடுறேன். ஏற்கனவே டெஸ்ட் ஐடி போட்டு வச்சிருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. யாரும் வந்து ஸ்க்ரீன் வந்து கிறுக்காதீங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுக்காக தான் நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஸ்க்ரீன் வந்து யாரும் கிறுக்காதீங்க. தேங்க்யூ. ஒரு டெஸ்ட் ஐடி உங்களுக்கு போடுறேன். இப்ப இந்த ஐடிக்கு மேல ஒரு அப்ளைனர் இருக்காங்க. அதுதான் SAN 10, SAN 8 இருக்கு பாருங்க. கையை விரல காட்டுற பாருங்க. இது அப்ளைனர். ஸோ இவர் தான் ஆக்சுவலா ஸ்பான்சர். SAN 8 ஸ்பான்சர். ஆனா இந்த SAN 10க்கு மேல இன்ஆக்டிவா இருக்கிறதுனால 24 ஹவர்ஸுக்கு அப்புறம் இந்த SAN 8 வந்து இந்த 1000 ரூபீஸை பைபாஸ் பண்ணி மேல இருக்கவங்களுக்கு சேர்க்கிறாரு. ஸோ இந்த பைபாஸ் சிஸ்டம் நம்ம இப்ப அழகா கொண்டு வந்திருக்கோம். சக்சஸா இருக்கு. இனிமேல் அப்ளைனர் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. எதுக்காக இதில் காட்டுனா இந்த பைபாஸ் சிக்னல் இப்படி வரும். இந்த பைபாஸ் சிக்னல் வந்தாலே இது வந்து பைபாஸ் ஹெல்ப்னு அர்த்தம். மேல பாருங்க பைபாஸ் ஹெல்ப் அப்படின்னு இருக்கும். ஸோ SAN 10 இருந்து SAN 9க்கு போகணும். SAN 9 வந்து இன்ஆக்டிவா இருக்கிறதுனால SAN 9 ஸ்பான்சர் SAN 8 வந்து இந்த பணியை 1000 ரூபாய் ரிசீவ் பண்ணிக்கிட்டு அவர் யாருக்கு அனுப்பணுமோ அவர் அங்க சென்ட் அனுப்பிச்சிருவாரு. அவர் மூலியமா வர்ற ஹெல்ப் எப்படி வரும்னா பைபாஸ் ஹெல்ப்னு சொல்லிட்டு அழகா வரும். ஸோ அந்த மாதிரி கிளியரா பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த சிக்னல் வந்தாலே நமக்கு இந்த 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு இது கிடைக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது லாகின் பண்ணி ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு விளக்கம் பண்றேன். இது பைபாஸ் சிக்னல்.
இப்ப நம்ம மெனுவுக்கு போலாம். மெனுல டேஷ்போர்ட் இருக்கு. இந்த டேஷ்போர்ட் இந்த இடத்துல நேம், லாகின் டெஸ்ட் இருக்கும், மெம்பர் ஐடி இருக்கும், டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்கும், மை டைரக்ட்ல என்ன டீட்டெயில் அப்படின்றது இருக்கும். இந்த ரெஃபரல் கவுண்ட்ன்றது இந்த இடத்துல காட்டும். ஹோல்டிங் அமௌண்ட் இருந்ததுன்னா ஹோல்டிங் அமௌண்ட் டிரான்ஸ்பரண்டா இங்க காமிக்கப்படும். ஸோ இந்த இடத்துல சென்ட் ஹெல்ப் இருக்கும், நம்ம யாருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படி இருக்கும். இந்த இடத்துல ரிசீவ்டு ஹெல்ப் இருக்கும். ரிசீவ்டு ஹெல்ப் மேல அப்டேட் ஆனதுனால இங்க சென்ட் மட்டும் இருக்கு. இவர் அந்த சென்ட் 1000 rupees அனுப்பணும். ஸோ இதுல ப்ராஃபிட் ஹெல்ப் டீடைல் இருக்கும். இதை கிளிக் பண்ண அந்த ரிப்போர்ட்ல ப்ராஃபிட் ஹெல்ப் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். ஸ்பான்சர் ஹெல்ப் எங்கிருந்து வந்தது அது எல்லாமே இந்த டீட்டெயில். யார் நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றது நீங்க இங்க அப்ரூவல் கொடுப்பீங்க. அதே மாதிரி சென்ட் ஹெல்ப்ல போயிட்டு யாருக்கு பணம் அனுப்பணும் அப்படின்றது கிளீனா இருக்கு. ஸோ இந்த இடத்துல சென்ட் ஹெல்ப் டீடைல்ஸ் அனுப்பிச்சாச்சு. அதனால எந்த டீடைல்ஸும் நமக்கு காமிக்கல. அங்க அப்ரூவல் பண்ணதுனால இந்த இடத்துல 1000 rupees அது ஆட்டோமேட்டிக்கா மேல இருக்கிற அப்ரூவல் பண்ணதுனால இந்த இடத்துல ஒண்ணுமே காமிக்காது. மேல இருக்கிற அப்ரூவல் பண்ணலன்னா கண்டிப்பா இந்த இடத்துல ரிசீவ். நம்மளோட வேலை என்னன்னா ரிசீவ் சென்ட் ஹெல்ப்பும் கரெக்டா வச்சிருந்தோம்னா எந்த வித பிரச்சனையுமே இல்லை. சரி, இப்ப அடுத்தது பார்ப்போம். ஹெல்ப் ஹேண்ட் இருக்கு பாருங்க. இந்த அந்த ரிப்போர்ட் வேணும்னா இந்த இடத்துல ரிசீவ் ஹெல்ப் ரிப்போர்ட்ல இது டெஸ்ட் ஐடின்றனால டேட்டாஸ் எல்லாம் காமிக்கல. இந்த இடத்துல யாருக்கிட்ட நமக்கு வந்த பணம் வந்தது அப்ரூவ் ஆயிருக்கான்னு இருக்கும். அதே மாதிரி சென்ட் ஹெல்ப் ரிப்போர்ட்லயும் நமக்கு யாருக்கிட்ட இருந்து வந்திருக்கு நாட் அப்ரூவ்னு காமிக்கிறது பாருங்க. இந்த 1000 rupees காட்டுச்சு இல்ல, அது நாட் அப்ரூவ். மேல அப்ரூவ் பண்ணியிருந்தா அது அப்ரூவ்டுன்னு காட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லா ரிப்போர்ட்டுமே இதுல கிளியரா இருக்கும். இந்த இடத்துல பைபாஸ் ஹெல்ப், இந்த பைபாஸ் ஹெல்ப்ல சென்ட் ஹெல்ப், ரிசீவ்டு ஹெல்ப், யார் பைபாஸ் மூலியமா யார் மூலியமா வந்தது அது ரிசீவ்டு ஹெல்ப், யாருக்கு போகணும்ன்றது சென்ட் ஹெல்ப். பைபாஸினுடைய ரிசீவ், பைபாஸினுடைய சென்ட் இந்த இடத்துல கிளியரா இருக்கும் நமக்கு. அப்ப அந்த ஸ்பான்சர் மூலியமா தான் நடந்திருக்கான்றத நம்ம கிளீனா செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல யூசர் இந்த யூசர் ப்ரொஃபைல்ல வியூ ப்ரொஃபைல் இருக்கு. அந்த வியூ ப்ரொஃபைல போயிட்டு நம்முடைய நம்ம டைப் படிச்சதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறது வியூ ப்ரொஃபைல். எடிட் ப்ரொஃபைல்ல போயிட்டு நீங்க ஒரு டைம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால எடிட் ப்ரொஃபைல போய் ஒரு டைம் நீங்க பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் அந்த அர்ஜென்ட்ல நீங்க ஏதாவது நீங்க டைப் படிச்சிருந்தாலும் சேஞ்ச் பாஸ்வேர்ட் தாராளமா நீங்களே பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்ளைனர் வந்து 1 2 3 4 கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க உள்ள போய் சேஞ்ச் பாஸ்வேர்டு வந்து உங்களோட சீக்ரெட் நம்பர் எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த சேஞ்ச் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணீங்கன்னா நியூ பாஸ்வேர்ட் இந்த இடத்துல சேஞ்ச் பாஸ்வேர்ட் நமக்கு காமிக்கும். கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அது வந்து அந்த சேஞ்ச் பாஸ்வேர்ட் மாறிடும். அடுத்து ஜீனியாலஜில மை டைரக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல மை டைரக்ட் யாராவது போட்டீங்கன்னு காட்டும். இந்த மை டைரக்ட் உடைய சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார், வாய்ஸ் கேட்கல. சைட்ல ஒரிஜினலா நான் போட்டு காமிச்சிட்டு இருக்கேன் உங்க நல்லதுக்காக. இன்னும் ஐடி போட்டா எங்களுக்கு தெரியாதா? ஏன் இது மாதிரி பண்றீங்க? கோஆபரேட் பண்ணுங்க. அவர் வந்து டிஸ்பிளேவும் பண்ண முடியல. இங்க வந்துட்டு ஐடி பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து டிஸ்டர்ப் ஆகும், கரப்ட் ஆகுது. ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. இன்னும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனே யாரும் ஓபன் பண்ணல. பட் நீங்க அது வந்து இது வந்து டெமோல இருக்கு. எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டெலீட் தான் ஆகும், இங்கேயும் பிரச்சனை ஆகும். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா சார்? இருக்கு சார், இருக்கு சார். சார் வாய்ஸ் கேக்குதுங்க? இருக்கு. கேக்குது கேக்குது சார். ஓகே 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 ஓகே. இப்ப ஸ்பீட் கேஷ் கிரெடிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு ரிப்போர்ட் இருக்கு சார். அப்ரூவல் ரிஜெக்ட்,
இதுதான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு நாளைக்குள்ள அதை போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. என்ன ரீசனால ஒருத்தருக்கு பணம் பேமெண்ட் போடல, அப்ப நடுவுல எங்க பிளாக் ஆகுது, எங்க இன்ஆக்டிவ், இனிமேல் இன்ஆக்டிவிட்டி வராது சார். ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணியாச்சு. இது வரைக்கும் வந்தது இல்ல. இன்ஆக்டிவ் எப்படிலாம் வந்திருக்கலாம் பாத்தீங்கன்னா, பிளான் தெரியாம உள்ள வந்திருக்காங்க, ரெஃபரல் வேணும்ன்றதுக்காக கண்ணாமண்ணான்னு யாரையோ போட்டிருக்காங்க. பணத்துக்கு அப்பா வந்து அப்பாவுக்கு பிளான் தெரியுது, பிள்ளைக்கு பிளான் தெரியல, புள்ள வந்து ஏதாவது நீங்க அப்பாட்ட கேட்டுங்க அப்படின்னு சொல்றாரு, அதனால இன்ஆக்டிவா இருக்கு. ஒண்ணு பையனுக்கு வந்து பிளான் தெரிஞ்சிருக்கு, அப்பா அம்மா பேர்ல ஐடி போட்டு அப்பா அம்மா போன் நம்பரை கொடுத்து போன் பண்ணா ரெஸ்பான்ஸ் இல்ல, அந்த மாதிரி இன்ஆக்டிவா இருக்கு. இதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 37 பேர் 38 பேர் எனக்கு வந்து இது வரைக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த 38 பேரை நான் கிளியர் பண்ணா அவங்க இண்டிவிஜுவல் பாத் இது பாத்துன்னு சொல்லுவாங்க. அது ஏற்கனவே நான் வந்து போர்டில் அன்னைக்கு பிளானுக்கு வந்தவங்க எல்லாம் தெரியும். 0 இருந்து ஒரு கேப்பு, ஒரு கேப்ல இருந்து 2 கேப்பு, 2 கேப்ல இருந்து 3 கேப்பு. ஸோ அந்த டீலோட ஒரிஜினல்ல அந்த 4 நபர்கள் எங்க வந்து பணம் வாங்கி மேல போகணுமோ அந்த இடத்துல இருக்கிற டிஃபால்ட்டை கண்டுபிடிக்கணும். அப்ப கண்டுபிடிக்கும் போது எனக்கு ரிப்போர்ட் தேவை. அதனால இண்டிவிஜுவலா எனக்கு மட்டும் தேவையில்லை, அட்மின்லயும் தேவை, உங்களுக்கும் தேவைன்றால் தான் அப்ரூவல் ரிஜெக்ட் ரிப்போர்ட் போட்டிருக்கோம். அது இன்னும் ஒரு 1 டேஸ்ல வந்து அது கிளியரா இருக்கும் சார். அதை வச்சு நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இங்க வந்து கம்பெனி கிடையாது சார். எனக்கோ பாபுக்கோ போன் பண்ணி பண்றதுனால ஒரு இதுவும் கிடையாது. அப்ப உங்களுக்கும் அந்த இண்டிவிஜுவல் ரிப்போர்ட்னா அந்த போன் நம்பரை பார்த்து நீங்களே பேசலாம். அதுக்காக தான் அந்த ரிப்போர்ட் போட்டிருக்கோம். அடுத்தது நோ ரெஃபரல் கிவன். இந்த இடத்துல நீங்க ரெஃபரலே கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு இண்டிகேஷன் கிடைக்கும். அடுத்து டிக்ளைன் அமௌண்ட், நம்ம ஹோல்டிங் அமௌண்ட் போகும்போது அதுல வந்து எவ்வளவு டிக்ளைன் அமௌண்ட் ஆகி ஹோல்டிங் ஆயிருக்கு ஒவ்வொரு யூசரும் தெரிஞ்சுக்கலாம். சார் வாய்ஸ் கேட்கல பாபு சார், சாருடைய வாய்ஸ் கேட்கல. ராஜா சார் வாய்ஸ் கேக்குதுங்களா? இப்ப கேக்கு. நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு கொஞ்சம் இங்க. ஓகே, வாய்ஸ் ஓகேவா? கரெக்டா இருக்கு சார், பேச சொல்லுங்க. இப்ப தெளிவா இருக்கு. ராஜா சார், நான் அப்ரூவல் ரிஜெக்ட் சொல்லும்போது கிளியரா இருந்ததா இல்ல? அப்ரூவல் ரிஜெக்ஷன் சொல்லும் போது தான் கொஞ்சம் அப்படியே உள்ள போயிட்டு பாதி கேட்டது பாதி உள்ள போயிட்டு. அதுல இருந்தே கண்டினியூ பண்ணட்டுமா? ஆமா, அதுல இருந்தே பண்ணுங்க, அதான் கரெக்ட். ஏன்னா அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்டா நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, அதை சொல்லுங்க. நன்றி சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ரூவல் ரிஜெக்ட் ரிப்போர்ட்டை வச்சு நம்ம வந்து யாருக்குமே போன் பண்ண வேணாம். நம்மளோட பார்த்த நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகுது, எதனால ஸ்ட்ரக் ஆகுதுன்னா சோ மெனி வேரியஸ் ரீசன்ஸ். அதுல எனக்கு தெரிஞ்ச ரீசன்ஸ் ஒவ்வொருத்தரும் போன் பண்ணும்போதும் ஜூம் மீட்டிங்ல சொன்ன குறைகளை வச்சு சொல்றேன். ஒண்ணு, தவறுகள் நம்மளாலதான். எதனால நடந்திருக்கு, அவங்க இன்ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னா முகம் ரெஃபரல் கவுண்ட்டுக்காக யாரோ நெட்வொர்க் டீம்ல இருக்க நம்பர் எல்லாம் டேட் பேஸ் பண்ணி டக்குன்னு ஐடி 20 ரூபா தான் அவங்க லாஸ், ஐடியா போட்டுடுறாங்க. போன் பண்ணி 1000 ரூபாய் அனுப்புன்னு சொன்னா கூட பரவாயில்ல, சொல்றது கிடையாது. அப்ப அந்த நபருக்கு போன் பண்ணும்போது எதுக்காக பண்றீங்க, ஸ்பீடு கேஷ்னா என்ன, ஏன் எங்களை தொல்லை பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது கேட்டகரி, இந்த பிளானை கம்ப்ளீட்டா சொல்றதே இல்லை. இந்த பிளானை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க வந்து 2 நாள் எடுத்துக்கிறாங்க, அந்த ரிசீவ் பண்ணதை அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு வேற டொனேஷன் கான்செப்ட். சார் பிரேக் ஆயிட்டு சார், வாய்ஸ் பிரேக் ஆயிட்டு பாபு சார், சாருடைய வாய்ஸ். ஓகேவா சார்? இப்போ ஓகேவா? இப்போ ஓகே. ஒரு கால் வந்துருச்சு சார், வேற ஒண்ணும் இல்ல. வந்துட்டு நொந்து போயிருக்கலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா
இதுவும் அந்த மாதிரி தானே கான்செப்ட். 2000 நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணாம இன்ஆக்டிவா வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் நம்ம பண்ண தப்பு தான் சார். அதனால நம்மளே நம்மளோட பாத்த தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால இந்த அப்ரூவல் ரிஜெக்ட் அருமையான ரிப்போர்ட் இன்னும் 2 தினங்கள் உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். அடுத்து நோ ரெஃபரல் கிவன், அடுத்து டிக்ளைன் அமௌண்ட், ஹோல்டிங் அமௌண்ட், டொனேஷன்லாம் போக மீதி க்ளோனிங் அமௌண்ட்டும் ப்ராஃபிட்டும் ஒதுங்குற அமௌண்ட் தான் டிக்ளைன் அமௌண்ட். ஒவ்வொரு யூசருக்கும் தெரியும் எவ்வளவு டிக்ளைன் அமௌண்ட்டுக்கு அக்கௌண்டபிலிட்டியா இருக்கும். நம்ம ஆரம்பத்துல இருந்து டிரான்ஸ்பரன்சின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இது முடியும் போது கூட 100% உங்களுடைய உள்ளம் வந்து இது டிரான்ஸ்பரன்சி தான் அப்படின்னு நீங்க ஒரு முடிவுக்கு வருவீங்க. ஸ்பீடு கேஷ் அச்சீவர்ஸ் லிஸ்ட் வரும். அதுல ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட்டட் இப்ப போட முடியல, ஏன்னா இந்த சிஸ்டத்தை ஆரம்பிச்சு எந்த தங்கும் தடையில்லாம போகும்போது எந்த நேரத்துல வேணா அந்த ரிப்போர்ட்டை போட்டுருவாங்க. இன்னும் 2 தினங்கள் 3 தினங்கள்ல 1 ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட்டர்ஸ், 2 லெவல் கம்ப்ளீட்டட். 2 லெவல்னா இங்க லெவல் கிடையாது. ஃபர்ஸ்ட் டொனேட் ரிசீவர்ஸ், செகண்ட் டொனேட் ப்ராஃபிட் ரிசீவர்ஸ், தேர்ட் டொனேஷன் ப்ராஃபிட் ரிசீவர்ஸ், ஃபர்ஸ்ட் சைக்கிள் கம்ப்ளீட் அச்சீவர்ஸ், இப்படி அந்த ரிப்போர்ட்டை போட்டுருவோம். ஸோ அதனுடைய ஸ்பீடு கேஷ் கிரெடிட்ஸ் தான் இந்த 4 முக்கியமான ரிப்போர்ட்டும். அடுத்து பேமெண்ட் கேஒய்சி. இந்த பேமெண்ட் கேஸ்ல ஜாயின் பண்ண உடனே நீங்க கண்டிப்பா பேங்க் டீடைல்ஸை ஃபில் பண்ணுங்க. இங்க பாருங்க யூபிஐ டீடைல்ஸ்ல ஃபில் பண்ணுங்க. பின் வாங்கி வச்சுக்கோங்க. இபின் மாஸ்டர்ல உங்கள்ட்ட பின் இருக்கும். அதுல போயிட்டு இபின் மேனேஜர்ல உங்கள்ட்ட எவ்வளவு பின் இருக்குன்றத காட்டும். இபின் டிரான்ஸ்ஃபர்ல ஏற்கனவே நான் காட்டியிருக்கேன். அந்த மாதிரி வெளியே போதும். சொல்லுங்க சார். 534 admission 5347 123 123. இப்ப பாருங்க, இந்த ஐடி SC 534793 ஒரு டெமோ ஐடி மேல அப்ரூவலே ஆகல. அதனால நம்ம சிஸ்டம் என்ன பண்ணுது, லாகின் பண்ண உடனே வேண்டாம் பணம் போடணும், டோனார் நாட் ரெடி டு அக்செப்ட். உங்க மேல இருக்கிற டோனார் உங்களோட ஹெல்ப்பை வாங்குறவரு அக்செப்டன்ஸுக்கு ரெடியா இல்ல, தயவு செஞ்சு டோன்ட் டொனேட் 1000 rupees அனுப்பாதீங்க. நெக்ஸ்ட் ஹெல்ப் அலாட் 12/5/2024 9:24 24 hours டைம் இருக்கு, அதனால அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் வரும் சார். அப்போ இந்த மெசேஜ் வரும்போது ஏன் சார் 24 hours வைக்கணும்? நம்ம தான் ஐடி லாகின் பண்றோம். ஒருத்தர் 24 ஹவர்ஸ்க்காக அவர் அப்ரூவ் பண்றதுக்காக ரெடி பண்ணணுமா அப்படின்னா நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணோம் சார். ஒவ்வொருத்தரோட கவலைகள் குறைகள் கேட்கும்போது ஒரு ஆபீஸுக்கு போறவரு 9 மணிக்கு அவரு போறவரு அவரால் வந்து அப்ரூவ் பண்ண முடியல. ஏதோ ஒரு டென்ஷன், ஆடிட்டிங் நடக்குது, ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனை, இல்லை வீட்டுல ஏதோ பிரச்சனை, மறக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு சார். ஆனா அவர் நல்ல லீடர் சார், அவரால் ஒரு 500 பேர் இங்க உள்ள கொண்டு வர முடியும். அந்த மாதிரி ஒரு நபர் போயிடாரு அப்படின்னும் போது அவருக்காக ஒரு வாய்ப்பு 24 hours தரோம். அப்ப 24 ஹவர்ஸ்க்குள்ள அவர் செல்ஃபா ஆக்டிவேட் பண்ணிட்டாருன்னா இந்த பேஜ் அப்படியே மறைஞ்சி மேல பாத்தீங்கன்னா யாருக்கு டொனார் அனுப்பணும் சரி. இப்ப மேல இருக்கிறவரு அதே ஐடி தான், அதே அப்ளையர் தான். இப்ப அவர் என்ன பண்ணிடுறாரு, சாயங்காலம் வந்து இந்த டொனேஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. 1000 அனுப்பிச்சிட்டோடனே அவர் போன்ல சொல்லிடுறாரு, சார் நான் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா. ஸோ அப்ப ஒருத்தர் ஆக்டிவா இருந்தாருன்னா இந்த டொனேஷன் ஸ்லிப் காட்டும், ஆக்டிவ் இல்லைன்னா போட வேணாம்னு சொல்லணும். இதுதான் இந்த 2 விஷயம் தான். அப்ப லாகின்லயே இதை பண்ணிட்டோம். இந்த லாகின்லயே இதை பண்றதுனால இனி வர ஒரு ஐடி கூட
டூப்ளிகேட் ஆகாது. அதே மாதிரி 2 ஐடி கொடுக்காதவங்க இது உள்ள இருக்க மாட்டாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணிட்டோம். சப்போஸ் 24 ஹவர்ஸும் அவரு இன்ஆக்டிவாவே இருக்கிறாருன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பைபாஸ் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் பைபாஸ் பண்ணி சக்சஸா பார்த்துட்டோம், செக் பண்ணி பார்த்துட்டோம். இப்போதைக்கு ரிப்போர்ட்டிங் ஒர்க் இருக்கு. அதை காமிச்சிடறேன். சரிங்க சார். ஹலோ, யாரு? ஆமா, ஆமா. அதெல்லாம் விடுங்க, உங்களுக்கு வேண்டாம். இப்ப நம்ம இவருக்கு பணம் அனுப்பணும், அனுப்பாத வரைக்கும் டெஸ்க்டாப் விட்டு போகவே போகாது. இப்படியே தான் காட்டிக்கிட்டு சேர்ந்து நம்மளும் அனுப்பாம இருந்தா இப்படிதான் டேஷ்போர்டுக்கு போகவே முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதனுடைய அப்ளைனருக்கு போயிட்டு இவர் அனுப்பிச்சிட்டாருன்னு இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிக்கும். ஏன்னா டெஸ்ட் ஐடி தானே, நிறைய அந்த இடத்துல டெஸ்ட் ஐடி ஒவ்வொன்றும் போட்டு வச்சிருக்கோம். ஒரு சின்ன ஒரு 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 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் ஒவ்வொரு இதுக்கும் லேட் ஆகும். அதனால நீங்க கொஞ்சம் தப்பா நினைக்க வேணாம், பொறுமையா கவனிங்க. 10,000 இப்ப இந்த நம்பருக்கு நம்ம ஃபோன் பண்றோம். மொபைல் நம்பர் இது சும்மா எக்ஸாம்பிள் போட்ட நம்பர், இந்த மாதிரி 1000 rupees நான் உங்களுக்கு அனுப்புறேன் சார், எனக்கு அப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு. இப்ப நம்ம அவருக்கு பணம் போட போறோம். 1000 ரூபாய் அனுப்பிச்சிட்டு இந்த அப்ரூவல் கொடுக்குற வரைக்கும் இந்த ஸ்கிரிப்ட் போகவே போகாது. அவர் அப்ரூவல் கொடுத்தாதான் இது மறையும். அப்ப நம்ம டேஷ்போர்டுக்கே போக முடியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். இப்ப நம்மளுக்கு அப்ரூவல் கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த ஐடிக்கு உள்ள போயிட்டு நம்ம அப்ரூவல் கொடுக்கலாம். இப்ப பாருங்க, இந்த ஐடியில படிச்சிடுறோம், படிச்சுட்டு கிளிக் பண்றோம். கண்டினியூ கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பாருங்க, அவர் ஆக்டிவேட்டா இருக்கிறதுனால நேரா டேஷ்போர்டுக்கு போச்சு. இப்போ போயிட்டு ரிசீவ்டு ஹெல்ப்ல பாருங்க, அவருடைய ஸ்டாண்ட் 3 நம்ம போட்டோம் இல்லையா, 534790, அதை அப்ரூவல் கொடுக்குறோம். அப்ரூவல் கொடுத்தவொடனே வியூ சென்ட் பாருங்க, அதே ஐடியில யாருக்கு போகணும் ரிப்போர்ட்ல போய் பார்க்கலாம். இப்ப ஹெல்ப் அண்ட் சென்ட் ஹெல்ப் ரிப்போர்ட். ஸோ இந்த ரிப்போர்ட்ல வந்துடும். அங்க அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா
இங்க அப்ரூவ்டா மாறிடும். ஸோ எவ்ரி திங் இஸ் ஓகே. இப்போ அவர் அப்ரூவல் கொடுத்துட்டாரு, அந்த இடத்துல டொனார்ஸ் ரிசிப்ட் காட்டிட்டே இருந்ததுல அங்க என்ன நடக்குதுன்னு இப்ப பார்ப்போம். இப்ப நேரம் லாக் அவுட் பண்ணிட்டு அந்த ஐடிக்கு போயிடுறேன். சாண்ட் 3க்கு போலாம். எஸ்சி 534 பாஸ்வேர்ட். பாருங்க நேரா டேஷ்போர்டுக்கு வந்துட்டாரு. அந்த 1000 ரூபாயை அவர் அப்ரூவல் பண்ணிட்டாரு. நம்ம நேரா டேஷ்போர்டுக்கு போயிட்டோம், நம்மளும் அப்ரூவல் ஆயிட்டோம், நம்ம மேல இருக்கணும் அப்ரூவல் ஆயிட்டோம். இது நடக்கலைன்னா ஸ்பான்சர் வந்து பைபாஸா வந்து அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் சேர்ப்பாரு. அதுல ரிசிப்ஷன் அழகா இருக்கும், ஸ்பான்சர் ஹெல்ப்னு வரும், அந்த பைபாஸ் அந்த சிம்பிள் இருக்கும். ஸோ எல்லாமே அது உள்ள இருக்கும். ஸோ இதுதான் சிஸ்டமேட்டிக்கா பண்ணியிருக்கோம். இனிமேல் சார் இப்ப பாருங்க, பர்ச்சேஸ் ஈபன் அண்ட் தென் ப்ரொசீட் ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். பின் ஓப்பன் ஆகாது ரிஜிஸ்ட்ரேஷனே. ஸோ எல்லா சிஸ்டமும் அருமையா பண்ணியிருக்கோம். எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டோம், பைபாஸும் செக் பண்ணி பார்த்துட்டோம். இப்ப செக் பண்ணி பார்த்த விஷயங்களை முடிச்ச கோடிங்க உட்காந்து கம்பைல் பண்ணி அழகா தொகுக்கணும். தொகுத்து ரிப்போர்ட்டிங் ஒர்க்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதையும் பார்க்கணும். இப்ப என் ஐடிக்கு போறேன். என் ஐடி நம்பர் பாத்துங்க, 273978. இதான் என்னோட ஒரிஜினல் ஐடி. பாஸ்வேர்டு மட்டும் சொல்ல மாட்டேன். இப்ப பாருங்க, நான் இது வரைக்கும் 22,000 ரூபாய் ரிசீவ் பண்ணிருக்கேன். நான் எந்த பிளேஸ்ல இருக்கேன்னு சொல்லிடுறேன். 5th பிளேஸ்ல இருக்கேன். நம்ம ஸ்பீட் 5th பொசிஷன்ல இருக்க, பாபு 4th பொசிஷன்ல இருக்காரு. எங்க 2 பேரோட ஐடியும் எங்களுக்கு வந்த இன்கம் உங்களுக்கு காமிக்கிறேன். எதுக்காக இதை காமிக்கிறேன் அப்படின்னா, சில செய்திகள் வந்து மனசு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஆரம்பத்துல இருந்து சொல்லி டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னா நம்ம இங்க இருக்கவே மாட்டோம். அது வேற, நம்மளுடைய கோல் வேற, நம்மளுடைய எய்ம் வேற, நம்ம போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கு. ஆனா இதுல உங்களை எனக்கு ஒரு ஐடி தான். நான் ஏற்கனவே சொன்ன மீட்டிங் சொன்னது 2 ஐடி, என் பேர்ல ஒண்ணு, என் ஒய்ஃப் பேர்ல ஒண்ணு, அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த 2 ஐடியை சமாளிக்கிறது பெரிய விஷயமா இருக்குன்னு தெரியும் எனக்கு. ஸோ எனக்கு வந்து ரிசீவ்டு ஹெல்ப் 22,000. எனக்கு வந்து நான் வந்து சென்ட் பண்ணிக்கிறது 12,750. என்னோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 8,000. எனக்கு இன்னும் நிறைய வரணும் ப்ராஃபிட். பட் என்னோட ட்ரீல ப்ராப்பரா நடக்கல. ஏன்னா அங்கங்க எனக்கு பிளாக் ஆகி நிக்குது. அதனால எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இது என்னோட அதிகமா கூட என் கீழே இருக்கவங்க வாங்கியிருக்கலாம், அது தப்பே கிடையாது. ஏன்னா அப்ரூவல் டு அப்ரூவல் தான், அங்க ஒழுங்கா நடந்திருக்கும், அதனால வாங்கியிருக்கலாம். இதுதான் விஷயம். அடுத்தது இங்க ரீபத் பாத்தீங்கன்னா, இங்க ரீபத் ஐடி டீடைல்ஸ் இருக்கும் பாருங்க. ஒரே ஒரு ரீபத் தான் ஆயிருக்கேன் நான், சங்கர். ஒரு ஆக்சுவலா 5வது இடத்துல ரீபத் ஆக வேண்டியதான 32வது இடத்துல போய் ரீபத் ஆயிருக்கேன். ஏன்னா நான் உங்களுக்காக உட்காந்து இந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறதுனால நானே அக்செப்டன்ஸ் கொடுக்கல. என் ட்ரீல என்ன நடக்குதுன்னு நான் எந்த விஷயத்துக்காகவும் நான் போகல. நான் மட்டும் இல்ல, பாபுவும் அதுதான். பாபுவும் 33வது இடமோ 2வது இடத்துல வந்திருக்காரு. எங்களுக்கு பின்னாடி வந்தவங்களாம் கரெக்டா சாங்ஷன் கொடுத்து முன்னாடி போயிருக்காங்க ரீபத். அது வந்து என்ன இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரீபத் டீடைல்ல இந்த மாதிரி ஐஃபன் 1 வரும், 2வது ரீபத்னா ஐஃபன் 2 வரும். இந்த இடத்துல பாஸ்வேர்டு இருக்கும் பாருங்க, 4241. அந்த பாஸ்வேர்டையும் இந்த ஐடியும் நீங்க டைரியில குறிச்சுக்கிட்டு எப்படி ஒரு பேரண்ட் ஐடிக்கு நம்ம முன்னாடி போய் பண்றோமோ அதே மாதிரி நீங்க போய் உட்காரணும். அதே மாதிரி தான், அதே சிஸ்டம் தான். அதே சிஸ்டம் மேல வந்து யாருமே இல்லைன்னா வேண்டாம் போடாதீங்கன்னா சொல்லும் நம்ம ரீபத் ஐடிக்கு. அடுத்து நம்ம ரீபத் ஐடி பிறக்கும் போது அதுக்கு பேங்க் டீடைல்ஸ் அக்கௌண்ட்லாம் ஆட்டோமேட்டிக்கா போய் உக்காந்துரும். ஸோ அந்த மாதிரி பண்ணிருக்கு. எதையுமே இன்னும் அப்லோட் பண்ணல. கோடிங் எல்லாம் முடிஞ்சிச்சு, செக்கிங் லோக்கல்ல செக்கிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து கரெக்டா லிஸ்ட் எடுத்து அதை அப்லோட் பண்ணணும். அதுதான் நம்ம பெண்டிங் ஒர்க். ஸோ ரீபத் கரெக்டா இருக்கு, டிரான்சாக்ஷன் கரெக்டா இருக்கு, ட்ரீ கரெக்டா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை எங்க வந்ததுன்னா
அப்ரூவல் கொடுக்காதனால, சனிக்கிழமை ஆரம்பிச்ச அன்னைக்கு வந்த அப்ரூவல் கொடுக்காதனால அந்த வந்த பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, நேற்று முன்தினம் லாகின் லாக் அவுட் பண்ணாத பிரச்சனை. எப்படின்னா, நான் சொல்றதை கேளுங்க. இப்ப நான் 2-3 விண்டோ போட்டு பார்க்கலாமா, ஏதாகுமா? இல்ல, ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கறதுக்காக. சரி, இது கீழே கொண்டு வாங்க. இப்ப 3 ஐடி இருக்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஒரு ஸ்பீடு கேஷ் இருக்குங்களா, இந்த விண்டோவை எடுத்து ஒரு ஐடி போட்டுக்கிறாங்க. 1 minute. அதுக்குதான் ஓபன் பண்ணலாமா கேட்ட, வேற இல்ல. இப்ப ஒரே ப்ரௌசர்ல ஒரு விண்டோ மேல ஓபன் பண்ணி ஸ்பீடு கேஷ், இப்ப ஸ்பீடு கேஷ் பண்றீங்கல்ல, இதுல வந்து நம்மளோட 3 ஐடினா ஒரு ஐடி இங்க போட்டுக்கிறாங்க. இது எங்க நடக்குன்னா, டெஸ்க்டாப் வச்சிருக்கவங்க, லேப்டாப் வச்சிருக்கவங்க. அந்த ஆசிரியர் இது பிரின்சிபால் சார் அழகா சொன்னார். ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமே கேன்சல் பண்ணி இதனால லாக் அவுட் பண்ணாதனால வேற ஒரு கொஸ்டின் பேப்பர், கொஸ்டின் பேப்பர் தெரிஞ்சிடும், அது எம்டியா காட்டும் போது லாக் அவுட் பண்ணாதனால எம்டியா காட்டும், மேல ஐடி இருக்காது. நீங்க வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாருங்க, உங்களுக்கு காட்டின 31 பேருக்கு வந்து 11 பேருக்கு வந்து 10 பேருக்கு வந்து மேல ஐடியே இருக்காது. அது காரணம் லாக் அவுட் பிரச்சனை. அது வந்து டூப்ளிகேட் ரிப்போர்ட், அது எம்டியா இல்லனால உள்ள இருக்க டேட்டா எழுதி மொத்தமா காட்டும். அதை பார்த்துட்டு அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு 1000 ரூபாய் சில பேர் அனுப்பிச்சிட்டாங்க, சில பேர் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அது சின்ன சின்ன பிரச்சனை ஒரு 10 பேர்ட்ட இருக்கு, அதை நான் கண்டுபிடிச்சிருவேன். தயவு செஞ்சு யாராவது எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தீங்கன்னா கொடுத்துருங்க. அது காரணம் இந்த மாதிரி. இங்க ஒரு விண்டோ ஸ்பீடு கேஷ்னு ஆரம்பிச்சுக்கிறாங்க. இப்ப இதுல ஸ்பீடு கேஷ் அடிச்சு இன்னொரு ஐடிக்கு இதை வச்சுக்கிறாங்க. அடுத்தது இந்த விண்டோ ஆரம்பிச்சு இன்னொரு ஐடி வச்சிருக்காங்க. 3 ஐடிக்கும் ஐடி லாக் அவுட் பண்ணாம போன் பண்ணி மாறி 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 அப்ரூவலும் சென்டும் பார்க்கும்போது லாக் அவுட் பண்ணாம வர்ற பிரச்சனை தான் அன்னைக்கு நடந்தது. அப்படியே ஜாம் ஆயிடுச்சு, ஒரு கரெக்ட் ஆயிடுச்சு. இப்ப அதையும் சரி பண்ணிட்டார். 15 நிமிஷம் வரைக்கும் அலோடு உண்டு. 15 நிமிஷத்துக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா லாக் அவுட் ஆயிடும். அப்படி லாக் அவுட் ஆகும்போது எந்த டேட்டாவும் காட்டாது. ஆட்டோமேட்டிக்கா எரர் வந்து ஹோம் பேஜுக்கு வந்துடும். இல்ல எரர் வந்து நீங்க வெளில வந்துருவீங்க. நீங்க அப்புறம் மறுபடியும் லாகின் பண்ணி உள்ள போற மாதிரி பண்ணிருக்காரு. சோ இந்த ஒரு விஷயம், இதை பாத்துங்க. அடுத்தது அதேதான், அந்த டேஷ்போர்ட்ல இருக்க சொன்ன ரீபத் ஐடி, சைன் அவுட், இதுதான். சோ இதுதான் உண்மையும் கூட. பாபு உங்க ஐடி ஓபன் பண்ணுங்க பாபு. பாபு அட்மின் போய் மொத்தமே 1300 ஐடிஸ் வந்திருக்கு. ஒரு நாள் கூட ஆகல. 24 மணி நேரம் சொல்ல முடியாது, ஒரு 14 மணி நேரம் நம்ம ப்ரௌசிங்ல இருந்திருப்போம். அந்த 14 மணி நேரத்துல 1400 ஐடி வந்திருக்கு. இப்ப பாபு சாரோட ஐடி ஓபன் பண்ணி காட்டுறோம். எதுக்காக அப்படின்னு நீங்க நினைக்கலாம், சில விமர்சனங்கள் வந்தது அந்த ஒரு விஷயத்துக்காக தான். எப்படின்னா, பாபு நாகராஜன் பாருங்க, அவருக்கு சென்ட் ஹெல்ப் 15,500, ரிசீவ்டு 24. கிட்டத்தட்ட ஒரு என்னை விட ஒரு கம்மி தான். எனக்கு முன்னாடி சீனியர், அவர் என்னை விட கம்மி தான் அவர் வாங்கியிருக்கிறது. காரணம், அவர் ஐடி லாகின் பண்ணி பார்த்து தான் நான் சரித்திரமே இல்லை. எல்லாருக்கும் ஃபோன் பண்றது, இதுதான் அவருடைய வேலை. சார் இதுல எங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை சார், உங்களுக்காக பண்ணணும் போகணும் அப்படின்லாம் இல்லை சார். இது எதுக்காக நாங்க பண்றோம்னா, நாங்களும் உங்களை மாதிரி 1000 ரூபாய் பணம் போட்டு தான் சார் ஒர்க் பண்றோம். எங்களுக்கு இது படைச்சதுனால மக்கள் எல்லாருக்கும் ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு கூட நம்ம போயிடலாம், அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போயிடலாம், அதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இப்ப கூட யாராவது ஒருத்தர் ஐடி கட்டி நான் கொடுத்துருவேன், நான் வெளில வந்துடுறேன், நீங்க சம்பாதிங்க, நான் பின்னாடி போயிட்டு கூட ஒரு ஐடி போட்டு ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு எந்த ஸ்டேஜ்னாலும், ஏன்னா எனக்கு என் கூட இருக்க மேல நம்பிக்கை, நான் அவங்களோட இருக்கிறேன், அந்த ஒரு நம்பிக்கை. இது ரெண்டும் ஒண்ணுதான். ராமலிங்க சாரால 1 லட்சம் ஐடி கொண்டு வர முடியும், எனக்கு தெரியும் அவரோட பவர் என்னன்னு. சோ நான் கீழே போய் ஒர்க் பண்ணா கூட என்னால ஒரு 50 லட்சம் 75 லட்சம் சம்பாதிக்க முடியும். இப்ப கூட சொல்றேன், எங்களை பத்தி விமர்சனம் பண்ணவங்க அது காதுல கேட்கும்போது எனக்கு மனசே நான் உடஞ்சிட்டேன். ஃபேவரிசம் பண்றாங்க அப்படின்ற வார்த்தை ஒரு மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. எல்லாமே வெளிப்பட சார், ஒரே சண்டை தான் இருக்கும். நீங்க அட்மின் ரிப்போர்ட்டை எடுத்து என்னைக்கு பணம் லாட்ஜ்ல ரூம் போட்டு இது வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், யார்கிட்ட ஒருத்தர்கிட்ட காசு கேட்டிருப்போமா? இதுல எங்களுக்கு என்ன லாபம் சொல்லுங்க? நாங்களும் உங்களை மாதிரி கஷ்டப்படுறோம். என்ன ஒண்ணு, இது கிரியேட்டர் பண்ணதுனால டாப்ல இருக்கிறோம். டாப்ல இருக்கும்போது கொஞ்சம் எங்களுக்கு ஒரு 80,000 வந்ததுன்னா
ஓகே. எங்களுக்கு ஒரு 80,000 வந்துன்னா உங்களுக்கு 60,000 வரும் சார். அதுதான் வித்தியாசம். ஒண்ணு இங்க 10 அடி 15 அடிலாம் இல்ல சார். தவறா புரிஞ்சுக்கிறீங்க. நிறுத்தி இவங்களுக்கு வர்ற மாதிரி பண்ணிக்கிறாங்கன்றாங்க. பாருங்க சார், அப்படி பண்ணா எனக்கு 2 ரீபத் 3 ரீபத் வந்துருக்கணும் சார். ஒவ்வொரு இடத்துலயும் கோடிங் கிடையாது. கொஞ்சம் distance. ராஜா சார்லாம் கடுமையான உழைப்பாளி. அவர் எவ்வளவு ரெஃபர் கொடுத்து அவ்வளவு லாபத்து ப்ராஃபிட்டையும் பாருங்க. எனக்கு பின்னாடி தான் ராஜா சார் வராரு. எல்லாருமே நாங்க ஈடுபட்டு இருக்குது உங்கள நாங்க ஒருத்தர். நாங்க எங்களுக்கு இந்த கிரியேஷன் தெரியும்ன்றதுனால அது மாதிரி இன்னொரு விமர்சனம், சாஃப்ட்வேர் பத்தியான விமர்சனம். நான் திருப்பி சொல்றேன் சார், சீக்கிரம் சாஃப்ட்வேர் ரெடியானா அது பேக்கேஜ் சார், ரெடியா இருக்குன்னு அர்த்தம். சாஃப்ட்வேர் வந்து சிஸ்டம் கரெக்ட் பண்ணி வருதுன்னா அது இன்னோவேட்டிவ் சார். அதை மட்டும் புரிஞ்சுங்க, கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க சார். ரெடியா இருக்கு சார், எங்கிட்ட அடுத்த ப்ராஜெக்ட் ரெடியா இருக்கு சார். உங்ககிட்ட கூட கொடுத்து உங்களுக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்ணி நான் பண்ண தயார் சார். உங்களுக்கு சம்பாதிக்க வைக்க தயார் சார். அடுத்த ப்ராஜெக்ட கூட நாங்க போய் எதாவது பண்ணி நாங்க சம்பாதிக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் நெட்வொர்க் கேப்புக்கு அப்புறம் இப்ப களத்துல இறங்கி எல்லாரும் ஜெயிக்கணும் அப்படின்னா நாங்க டீமா உட்காந்து நமக்காக நம்ம செஞ்சுட்டு இருக்கிற விஷயம். தயவு செஞ்சு அந்த மாதிரி இனிமேல் பேசாதீங்க. இனிமேல் அதை மறந்துட்டு எல்லாருமே நீங்க எப்படி சம்பாதிக்கணும், எப்படி வந்து இனிமேல் நம்ம எப்படி பேசணும்னா, நம்ம எப்படி ஃபீல்ட்ல ரெடி பண்ணணும், என்ன மாதிரியான பிசிக்கல் மீட்டிங்ஸ் போடணும், என்ன மாதிரியான விஷயங்கள் கொண்டு வரணும், யார் எவ்வளவு எடுத்துட்டு வந்தா, யார் ஸ்பான்சர் எடுத்துட்டு வந்தா எவ்வளவு இன்கம். வாய்ஸ் கேக்குதா சார்? எவ்வளவு ஸ்பான்சர் இருந்தா எவ்வளவு இன்கம் வரும். இன்னும் நம்ம 8-8-64 சொல்றோம். அந்த 8க்குள்ளேயே ரீபத் ஆகி சைக்கிள்ல 60% ப்ராஃபிட் வாங்குறதுலாம் வழி இருக்கு. ராஜா சார் வாய்ஸ் கேக்குதுங்களா? நீங்க கேரி பண்ணிட்டீங்க சார். ஹலோ, வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். கொஞ்சம் பிரேக் ஆகுது. ஓகே சார். ஓகே. சோ எவ்வளவு ஐடி போட்டா நம்ம எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம், எப்படி சிஸ்டமேட்டிக்கா இதை ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது பேசணும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம், ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம். சோ இதை ஒரு ட்ரஸ்டா ஃபார்ம் பண்ணி செபி அளவு கொண்டு போய் ட்ரேடிங்ல கொண்டு வர அளவுக்கு நம்மளால முடியும் சார். பல திறமை வாய்ந்தவங்க இங்க இருக்கிறாங்க. கிரிப்டோவா கன்வெர்ட் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொண்டு போனோம். அப்ப நமக்கு கூட ஒரு 1000 பேர் இருக்கணும். அந்த 1000 பேருடைய ஆலோசனைப்படி ஒரு மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையணும். ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் ஐடி வந்துட்டா இதை ரிவர்ஸ்ல கொண்டு வரலாம். இப்படி பல சிந்தனைகள் இருக்கு சார். அந்த சிந்தனைக்கு எந்த தடை இல்லாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹாப்பியா இது நம்ம குடும்பம், நம்ம ஸ்பீடு கேஷ் எல்லாம், நம்ம சங்கர், நம்ம ராஜா, நம்ம பாபு, நம்ம நண்பர்கள் அப்படின்னு இருக்கிற எல்லாருமே, இதுல இருக்கிற 1300 பேருமே ஒவ்வொருத்தர் பேரும் நம்மன்னு சொல்லி பழகணும்னா இந்த கான்செப்டும் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஒவ்வொருத்தருமே மிகப்பெரிய லட்சாதிபதியா ஆகலாம் சார். நெட்வொர்க் ப்ராப்ளத்தினால புரியல, ஆனா சைட் ஓபன் ஆகும்போது உங்களுக்கு எல்லாமே நான் சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு அது மைண்ட்ல கிரியேட் ஆகி அழகா நீங்க ஒவ்வொன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வேலையை பார்க்கலாம். லீடர்ஸ் வணக்கம். ரொம்ப சங்கர் சாரோட பிரசன்டேஷன் சிறப்பா இருந்தது. இன்னமும் பாத்தீங்கன்னா நம்ம சைட் ஓபன் ஆன பிறகு இதை விட இனோவேட்டிவா பேசுறதுக்கெல்லாம் நம்ம நண்பர்கள் இருக்காங்க. முகமது சார்லாம் ரெக்கார்டிங் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அவரே பண்ணி கொடுப்பாரு. அவர் டீமுக்கு ராஜா சாருக்கு தெரியும். இந்த பிளான் இவ்வளவுதான். இந்த விஷயத்த எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான். இப்ப சாரோட அவர் கொஞ்சம் சென்சிட்டிவான டைப். அந்த சென்சிட்டிவா இருக்கிறப்ப ஒரு தப்பே நடக்காதப்ப தவறு பண்ற மாதிரி பேசுறவங்களை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒரு நண்பர் நைட்டு வந்து குரூப்ல அந்த சாஃப்ட்வேர் டீம் வந்து அவர் வந்து இன்னொரு 5 நாள் தான் நம்மளோட இருப்பார். அப்புறம் அவர் வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிடாரு. நேத்தே அவர் நம்பர்லாம் எடுத்துட்டு இனிமே நீங்க நியூ நம்பர் கொடுத்துங்க சார் அப்படின்ட்டாரு. இனிமே நியூ நம்பர் தான் நம்ம பண்ண போறோம். அப்ப அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நேத்து ஒரு நண்பர் வாய்ஸ் நோட் போட்டு 100 வாய்ஸ் நோட் போட்டிருக்காரு. அவர் திட்டிருக்காரு, சங்கர் சாரை திட்டிருக்காரு, பாபு சாரை திட்டிருக்காங்க. இது ஏன் சொல்றேன்னா இது ஆரம்பத்தில் களையப்படணும். இந்த அதுக்குதான் நாங்க வந்து டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லிட்டு இருக்கோம்.
நடக்கணும்னா நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்களுடைய டைரக்ட் ரெஃபரல் அதிகப்படுத்துங்க. உங்களுக்கு 10 கோடி வேணுமா, டைரக்ட் ரெஃபரல் அதிகப்படுத்துங்க. 5 கோடி வேணுமா, டைரக்ட் ரெஃபரல் அதிகப்படுத்துங்க. யாருக்கும் நீங்க எல்லாம் போய் போட்டெல்லாம் கொடுத்துடலாம், யாரையும் வந்து எல்லாம் நீங்க பண்ணவே முடியாது. என்னால முடியும், 1000 டைரக்ட் ரெஃபரல் போட முடியும். ராஜாவால முடியும், 1000 டைரக்ட் ரெஃபரல் போட முடியும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தராலையும் 1000 டைரக்ட் ரெஃபரல் போட முடியும். சார் 100 டைரக்ட் ரெஃபரல் போட்டா 8 கோடி கான்செப்ட் சொல்லுது. கணக்கு கரெக்ட். ஃபர்ஸ்ட் லெவல்ல 12 லட்சம், செகண்ட் லெவல்ல 1 கோடி, தேர்ட் லெவல்ல வந்து இடம் வாங்குறது உறுதி. வெறும் 100 டைரக்ட் ரெஃபரலுக்கு போடுங்க. 1000 டைரக்ட் ரெஃபரல் போடுங்க. 1000 பேரை புரிய வைங்க. ஆலமரம் இது வந்து தக்காளி செடியோ வெண்டைக்காய் செடியோ கிடையாது. 3 மாசம் வச்சுட்டு 30 மத்த பணத்தை கொள்ளையடிச்சுட்டு போறதுக்கு. இது ஒவ்வொருத்தருக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணிருக்கு, பீப்புள் டு பீப்புள். யாரும் யாரு படத்தை எடுத்துட்டு போக முடியாது. என்ன ஒண்ணு, இந்த ப்ராஜெக்ட் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணோம். நீண்ட அனுபவம் உள்ள நாங்க சேர்ந்து பண்றோம். என்ன மக்கள் கஷ்டப்படுறாங்க சார். இந்த ஸ்பீட் கேஸ்ல வந்த பிறகு எத்தனை பேர் மக்கள் உதவி பண்ண பணத்தை ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணீங்க, பெட்ரோல் போட்டீங்க, வீட்டுக்கு அரிசி வாங்கணும், கேஸ் வாங்கினீங்க, எத்தனைங்க அவங்க மனசாட்சி தெரியும் சார். 100 குடும்பம் நல்லா இருக்கு, 1000 குடும்பம் நல்லா இருக்கு. இங்க வந்த நோக்கம் என்ன? 1000 ரூபாய் உதவி பண்ணுங்க, 2 நபர்களை உதவி பண்ண வைங்க, பல லட்சம் பேர் உங்களுக்கு டொனேஷன் பண்ண போறாங்க, வாங்கிங்க. கான்செப்ட் இதானே. ஏன்னா 1000 ரூபாய் கொடுத்துட்டு 52 பேர் நீங்க வாய்ஸ் நோட் போட்டு திட்டினா என்ன அர்த்தம் சார்? இதெல்லாம் அவரை ரொம்ப பாதிச்சிருக்கு நண்பர்களே. எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் செல்வாக்கு இருக்கு சார், எல்லாருக்கும் ஆள் இருப்பாங்க. இங்க அது முக்கியம் இல்லை. இங்க சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதுக்கு வர்றவங்க மட்டும் அடாப்ட் ஆகுங்க. பல தடவை சொல்லியிருக்காரு, ராஜா சார் சொல்லியிருக்காரு, பிச்சை சார் சொல்லியிருக்காரு, முகமது சார் சொல்ற எல்லா லீடர்ஸ் சொல்லியிருக்காங்க. இங்க டீச்சர்ஸ் டீம் உருவாகி இருக்கு, வந்து அதை சப்போர்ட் பண்ணி கொடுங்க சார். யார் வேணாலும் யாரையும் திட்டிட்டு போயிடலாம் சார், அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இப்ப கஷ்டப்பட்டு சார் இது வந்து பாக்குறதுக்கு வந்து ஒரு படம் மாதிரி உங்களுக்கு தெரியும். அதான் இதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அந்த கோடிங் எப்படி பண்ணிருப்பாங்க, எவ்வளவு நாள் சாப்பிடாம உட்காந்துருப்பாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயமா எடுத்துக்கலாம். இது அவங்களோட கடமை. நம்ம வந்து என்ன பணம் சம்பாதிக்கிறதுக்கு 100 வழி இருக்கு சார். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பேர் வேணும் அப்படின்னு நினைச்சு பண்ணிருக்காங்க. அதை நம்ம பயன்படுத்திக்க போறோம். திறமை இருக்கா, 1000 டைரக்ட் ரெஃபரல் 5000 டைரக்ட் ரெஃபரல் போடுங்க. பணத்தை யாரும் கேட்க முடியாது. அதனால நண்பர்களே, ஏதோ வந்தோம் ஏதோ போனோம் அப்படின்னு இல்லாம இங்க வந்து 2 விஷயங்கள்ல நீங்க தெளிவாக்கணும். ஒண்ணு, ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணணும் கரெக்டா. ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க, மார்னிங் செஷன் அட்டெண்ட் பண்ணுங்க. நான் சொல்றது அதான். இந்த 3 விஷயத்தை நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க தயாராயிருவீங்க. அதோட ஒரே ஒரு விஷயம் காலையில அழகா சொன்னாரு நண்பர், ஒரு நாளைக்கு ஒரு ஐடியா பிளேஸ்மெண்ட் பண்ணுங்க. மாதம் 30 ஐடி, வருஷத்துக்கு 360 ஐடி போருமே. ஒரே ஒரு நபரை பிளேஸ்மெண்ட் பண்ணுங்க, அவருக்கு புரிய வைங்க. ஒரே குடும்பத்துல இருக்கீங்க, அப்பாவுக்கு தர்றது பிள்ளைக்கு தரல, பிள்ளைக்கு தர்றது அவங்க அம்மாவுக்கு தரல, என்ன பிரச்சனை வருது, யாரியா நீ அப்படிங்கிறாங்க, திட்டுறாங்க சார். இதெல்லாம் நடக்கும் சார். இதெல்லாம் நம்ம சரி பண்ணலாம் சார், எல்லாத்தையும் சரி பண்ணலாம். எதையும் சரி பண்ண முடியாது எதுவுமே கிடையாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு, நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும் நண்பர்களே. எத்தனை கம்பெனில பணத்தை போட்டு எத்தனை கோடியை கொடுத்துட்டு நம்ம எல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் எவ்வளவு பிரச்சனைகளை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் சரி பண்றதுக்காக தான் இந்த திட்டம். இனிமேற் கொண்டு யாரும் 1 ரூபாய் ஏமாறக்கூடாது. இனிமேற் கொண்டு எவன்ட்டை கொண்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி பக்கம் போக கூடாது சார். மாதம் ஒரு 20,000 ரூபாய் வந்தா நம்மளுக்கு பத்தாதா? மாதம் ஒரு 50,000 ரூபாய் வந்தா பத்தாதா? மாதம் ஒரு 1 லட்சம் வந்தா பத்தா? உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தேடிக்குங்க. அது இதுல மட்டும்தான். இது ஒரு சமுத்திரம். இங்க யாராவது பே அவுட் சார், ஒண்ணு மனுஷன் கூட சார் நிறைய பேமெண்ட் வந்ததுன்னா ஒரு லீடருக்கு கொடுக்கறதுக்கு வராது. ஒரு கம்பெனி இருக்கு, அந்த எம்டி இருக்கான்னா அந்த லீடருக்கு வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுக்கறதுக்கு மனசு வராது. அந்த டீயை என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவு கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவான். ஆனா இந்த சிஸ்டம் இருக்குல்ல சார், நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி எந்த அளவுக்கு இதுல உண்மையா இருக்கீங்களோ இந்த சிஸ்டம் கொடுக்கு சார். உங்களுக்கு பணம் மனுஷன் கொடுக்கல, சிஸ்டம் கொடுக்குது. சிஸ்டம் தான் கரெக்டா காமிக்குது. இவன் சரியா ஒர்க் பண்றான், டைரக்ட் ரெஃபரல் 100 போட்டிருக்கான், இவனுக்கு சரியான பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. சிஸ்டம் தான் சொல்லுது. இங்க ஐடி போட்டு 1,53,000 ரூபாய் வாங்கிட்டு போறதுக்கு வரல யாரும். நீங்க 1000 ரூபாய் போட்டீங்கன்னா 2000 ரூபாய் கிடைக்கிறது உறுதி. உங்களுக்கு தேவைன்னா எடுத்துட்டு போயிட்டே இருக்க. யாராவது உங்களை வந்து ஏன் நீங்க ரெஃபரல் போடலன்னு கேட்க மாட்டாங்க. ஏன் நீங்க எடுத்துட்டு போறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. இது உங்க பணம், நீங்க எடுத்துட்டு போறீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன தேவையோ அதுதான். உங்க 2500 ரூபாய் என் குடும்பத்தை வச்சு வாழ வச்சிருவேன் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா அந்த 2500 ரூபாய் போங்க. இல்ல எனக்கு 25 லட்சம் வேணும், 50 லட்சம் வேணும்னா இங்க சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை வாங்க. சிஸ்டத்தை யாரும் வளைக்க நினைக்காதீங்க. இங்க சாதாரண மனிதர்ல ஒரு டெவலப்பர்ஸ் டீம் இருக்குன்னா அவங்களுக்குள்ள எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்க எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு அமெரிக்காவில வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க சார். இன்னைக்கு ரஷ்யாவில இருந்து ப்ராஜெக்ட் வந்திருக்கு.
சிங்கப்பூர்ல இருந்து பெரிய ஒரு 6 கம்பெனியோட ப்ராஜெக்ட் எடுத்திருக்காரு. அப்பேற்பட்ட டீம் அவங்க. ஓகே சார், நம்ம நிறைய பேசிட்டோம். இனிமே பேச வேண்டிய அவசியம் இல்ல. இறுதியா பாத்தீங்கன்னா முகமது சாரை வெல்கம் பண்றேன். வெல்கம் பண்ணிட்டு விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். 5 மணிக்கு ஷார்ப்பா ரிஜிஸ்ட்ரேஷனோட ஓபன் ஆகுது சார். ஓகே சார், இப்ப வந்து பாத்தீங்கன்னா 5 மணிக்கு ஷார்ப்பா பாத்தீங்கன்னா ஒன்லி அப்ரூவல் கொடுங்க, சென்ட் ரிசீவ் வாங்கிங்க. பணம் கொடுக்க வேண்டிய அனுப்ப வேண்டிய அனுப்புங்க, வாங்க வேண்டிய வாங்க. இதை கிளியர் பண்ணுங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா இன்னைக்கு 8 மணி ஜூம் மீட்டிங் நடக்கும். நாளை காலையில 8 மணிக்கு எப்பொழுதும் போல ஆஸ்யூஷுவல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்ல மனநிலையை வந்து நல்லதா வச்சுக்கங்க. வெறும் 1000 ரூபாய வந்து ஒரு உதவி செய்யணுங்கிற எண்ணத்துல இங்க வரணும். உதவி பெற எண்ணத்துல வரணும். 1000 ரூபாய் கொடுத்து யாரும் அடிமை கிடையாது. அதான் நான் சொல்லிட்டேன். என்னோட டிபியை கூட பாருங்க, சிஸ்டமேட்டிக்லி பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பியூர் கம்யூனிஸ்ட். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அந்த வெறி இருக்கணும். இன்னைக்கு எங்க தாத்தா வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அவரோட பிளட் தான். நான் எவனை ஏமாத்தணுங்கிற எண்ணம் கிடையாது. வாழ்க்கையில தவறு நடந்திருக்கலாம். அந்த தவறே மனுஷனை வந்து நல்லவன் கிட்ட பாக்குறது கிடையாது. நான் இப்பயும் சொல்றேன், இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நம்பி நின்னுங்க. உங்களுக்காக உழைக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. உங்களோட நிக்க. ஒரு காலத்துல வந்து நேத்து பேசினவர் வந்து காலையில கூட்டு பார்த்து பேசுறேன், சாரி சார்னு ஒரு வார்த்தையில சொல்றாரு. 60 வாய்ஸ் நோட் போட்டுட்டு காலையில சாரின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அவருக்கு வயசு 60. அந்த நண்பருக்கு ஒரே வார்த்தை தான் சொன்னேன், சார் எனக்கு வயசு 57, உங்களுக்கு 60. நீங்க இந்த எங்களை எல்லாம் வந்து வழி நடத்தி கொண்டு போகணும். நைட்டு தண்ணியை போட்டுட்டு காலையில பேசுனீங்கன்னா தப்பு சார் அப்படின்னா, சாரி சார் அப்படின்னா முடிச்சிட்டேன். அவ்வளவுதான். அது யாருங்கிறது உங்களுக்கு தேவையில்ல. இருந்தாலும் என்ன சொல்றேன்னா, இதற்கொண்டு அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். நண்பர்களே, ஒற்றுமையா இருப்போம், நம்ம குடும்பத்தை பாதுகாப்போம், நம்ம குழந்தைகளுக்கு நான் வேண்டது ஒன்னே ஒண்ணு. எனக்கு ஒரு ஆசை, அது சங்கர் சாருக்கா இருக்கட்டும், நம்ம டெவலப்பர்ஸ் டீமா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னன்னா, சார் என்னோட ஆசை என்னன்னா, ஒரு அக்கௌண்ட்ல ஒரு நல்ல அட்லீஸ்ட் ஒரு 5 லட்சமா அப்படின்னு ஒரு கனவுல இருக்காரு. அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இங்க யாரோட பணத்தை எடுத்துட்டு போய் எல்லாம் பண்ண போறது கிடையாது. பாருங்க, அவரோட ஐடியா ஓபன் பண்ணிக்கா 21,000 வந்திருக்கு. எனக்கு என்ன 30 ரூபா வந்திருக்கும், 31,000 வந்திருக்கும். இவ்வளவுதான் வந்திருக்கும். நாங்களாம் எப்படி சொல்றது, அது தண்டம்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து எங்களோட எப்படி சொல்றது, ஒரு பொருளாதார புரட்சி ஏற்படுறதுக்கு பணங்கிறது எப்படி வேணாலும் சம்பாதிச்சிடலாம் சார். மனிதர்களை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். நேற்று காலையில மீட்டிங்ல பேசினாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு அன்பை பெறுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இங்க இருக்கிறவங்க அண்ணன், தங்கச்சி, மாமா, மச்சான், சொந்தம் அப்படிதான் நினைச்சுக்கணும். யாரும் குறைச்சு மதிப்பிட்டாதீங்க. எல்லாருக்கும் எல்லா செல்வாக்கும் இருக்கு. நம்ம அன்பா இருப்போம், பொறுமையா இருப்போம், நிதானமா இருப்போம். 5 o'clock வந்து சென்டர் ரிசீவ் 8 மணி வரைக்கும் கரெக்டா போயிட்டு இருக்கும். அதுல நீங்க வாங்குறவங்க கொடுங்க. நாளை காலையில இருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். நீங்க எப்பொழுதும் போல ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க அமைதியா பண்ணிட்டு இருங்க. இனிமேல் கொண்டு ஒரு சின்ன எரர் கூட வராது. தேங்க்யூ வெரி மச். இறுதியா பாத்தீங்கன்னா வேற யாராவது சார் ஃபைனலா யாராவது இந்த மீட்டிங்ல இருந்து ஒரு 4 பேர் இந்த கருத்தை மட்டும் பேசிட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நான் வந்து முகமது சாரை வந்து வெல்கம் பண்றேன். வெல்கம் மிஸ்டர் முகமது சார். சார் அவருக்கு ஹோஸ்ட் கொடுத்துருங்க. சார் நான் பேசுறது கேக்குதா? சார் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சார் நான் பேசுறது கேக்குதா? கிளியரா இருக்கு சார், கேக்குது சார். ஓகே சார், ராமலிங்கம் ஐயாவும் சங்கர் சார் வந்து தன்னுடைய ஆதங்கத்தையும் சொன்னாங்க. மக்களுக்கு எப்படி எல்லாம் நாங்க சேவை செய்யணுங்கிற ஒரு, அது என்ன சொல்றது, ஒரு வெறியிலே இருக்கிறோங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கும் போது உண்மையிலேயே வந்து மிகவும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் எங்களுடைய பொறுப்புகள் இன்னும் கூடுது. ஏன்னா நம்ம மக்களை வழி நடத்தக்கூடியவர்களாக இருக்கிற இடத்துல சில வழி தவறிய ஆடுகள், பிளாக் அது வேண்டாம், அந்த ஆடுகள் வந்து எங்கெங்கயோ வந்து அலைஞ்சு திரிஞ்சு அடிபட்டு வேதனையிலையும் அவங்க சோதனையிலையும் வந்து தண்ணியை போட்டுட்டு வந்து எங்க கொலாவிட்டு போனாங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். எங்களுக்கு விமர்சனங்கள் தாங்க தெரியும். சார் சொன்னது போல நாங்க தக்காளி செடியில ஆலமரம், பல விடுதிகள் இங்கிருந்து விழும். அது பல மரங்களாக எதுதான் மெயின் வேர்னு தெரியாம ஒரு காலத்தில் மிகப்பெரிய அடையாறு ஆலமரமாக இது நிற்கும். அதற்காக நம்ம எல்லோரும் செயல்படணும். எல்லோரும் இது நம்முடைய கம்பெனி, இது நமக்கானது, இது நமக்கு நாமே திட்டம் அப்படிங்கிற ஒரு உறுதியோட இருக்கணும். இங்க முதல்ல கற்றுக்கொள்ளணும். கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. முதல்ல கத்துக்குங்க.
எல்லாத்துக்கும் சொல்லி கொடுங்க. லேர்ன், டீச், earn. அவ்வளவுதான். கத்துக்குங்க, டீச் பண்ணுங்க, earn பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க போறது நீங்க தான். அதுக்காக காலையில எழுந்துட்டு போயிட்டு சில பேர் 6 மணில இருந்து சாயந்தரம் 10 மணி வரைக்கும் கடுமையா உழைக்கிறாங்க. இங்க காலையில 1/2 மணி நேரம், மதியம் 1/2 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரம், 90 மினிட்ஸ் ஒர்க் பண்ணுங்க. 90 டேஸ்ல உங்க வாழ்க்கையும் சுபிட்சமாக மாறும். அடிக்கடி ராமலிங்க சொல்றாரு, தீபாவளி. நான் இங்க சொல்லுவேன், நான் சிரித்தால் தீபாவளி இல்ல, நான் உழைத்தால் என்றென்றும் தீபாவளி தான் உங்க வீட்டுல. மனசு சந்தோஷமான மத்தாப்புகள் வெடிக்கத்தான் செய்யும். சார், இங்க பணம் கிடைக்காது, தனம் கிடைக்கும், தனலட்சுமி கிடைக்கும், மகாலட்சுமி உங்க வீட்டை தேடி வரும்.